நாம் இந்த ஞாயிறு ஆராதனையில் இரட்டிப்பான நன்மை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் சகரியா 9வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து நாம் விசுவாசித்து அதை அறிக்கை செய்து கொண்டிருக்கிறோம். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆண்டவருடைய வார்த்தை இந்த வருஷத்தில் நமக்கு இரட்டிப்பான நன்மை வரும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நமக்கு இரட்டிப்பான நன்மை வரும் அப்படின்னா, நம்மளாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் எல்லாரும் எப்படி மாற்றப்பட்டிருக்கிறோம்? பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நம்ம தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முதற் பேரானவர். பிதாவுக்கு முதற் பேரானவர். முதற் பிள்ளைகளுக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம்னா, சேஷ்ட புத்திர பாகம். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா முதல் பிறக்கிற பிள்ளைகளுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா சேஷ்ட புத்திர பாகம். சேஷ்ட புத்திர பாகம்னா என்ன அப்படின்னா, மற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்குற பங்கில் எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. இப்போ உதாரணமாக 5 பிள்ளைகள் இருக்குது, ஒரு அப்பா கிட்ட ஒரு 7,000 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவார்னா, ஆளுக்கு 1000 ரூபாய் 1000 ரூபாய் 5 பிள்ளைகளுக்கு கொடுத்துருவார். ஆனால் முதல் பிள்ளைக்கு மட்டும் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அது மாதிரி இன்னொரு மடங்கு கொடுக்கணும். எத்தனை மடங்கு கொடுக்கணும்? 2 மடங்கு கொடுக்கணும். அப்போ முதல் பிள்ளைக்கு எத்தனை வரும்? 2000 ரூபாய் வரும். மற்ற பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய் வரும். அதுதான் சேஷ்ட புத்திர பாக ஆசீர்வாதம். அப்போ அந்த சேஷ்ட புத்திர பாக ஆசீர்வாதத்தில் என்ன இருக்குன்னா, 2 மடங்கு ஆசீர்வாதம். எத்தனை மடங்கு ஆசீர்வாதம்? 2 மடங்கு ஆசீர்வாதம். பிதாவாகிய தேவனுக்கு முதற் பிள்ளை யார் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாக நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்படுவதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். தலைக்கு 2 அபிஷேகம்னா, நம்ம கை கால் விரலுனா நம்மளுக்கும் அந்த 2 மடங்கு ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா யாக்கோபு, ஏசா, அப்பா பேர் ஈசாக்கு. எல்லாருக்குமே தெரியும். ஈசாக்குக்கு வயசாயிடுச்சு, கண் பார்வை மங்கி போச்சு. பெரிய பையனை கூப்பிட்றாரு, ஏசாவை கூப்பிட்டு சொல்கிறாரு, என் மகனே, நான் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ போய் எனக்காக என்ன பண்ண, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மிருகத்தை பிடிச்சி அடித்து சமைச்சு கொண்டு வா, நான் என்ன பண்ணுறேன், சாப்பிட்டுட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னாரு. ஏசா காட்டுக்கு போயிட்டார் அப்பாவுக்கு பிரியமானது பிடிக்க. அம்மா வீட்டில் இருந்த அம்மா ஒட்டு கேட்டுட்டு பையன், சின்ன பையன் யாக்கோபை கூப்பிட்டு சொல்கிறாங்க, டே யாக்கோபு, உங்கள் அப்பா இது மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு, நீ வா, நம்ம என்ன பண்ணிடலாம், அதை வாங்கிடலாம், உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன். ரொம்ப அதான் பெரிய சம்பவம். அப்புறம் யாக்கோபு போய் என்ன பண்ணிடுவார்னா, அதை என்ன பண்ணிடுவார், வாங்கிடுவார். ஏசா கிட்ட இருந்து என்ன பண்ணுவார், சேஷ்ட புத்திர பாக ஆசீர்வாதத்தை, அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிடுவார். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு முறை என்ன ஆகுதுன்னா, யாக்கோபு கூழ் காசின்னு இருக்கிறாரு. ஏசா எங்கே போயிட்டு வர்றாரு? வேட்டைக்கு போயிட்டு வர்றாரு. வசனம் சொல்லுது, யாக்கோபு கூழ் காசி கொண்டிருந்தார்னா, அந்த சிகப்பான கூழா, அது என்ன கூழ்? சிகப்பான கூழா, கொஞ்சம் கலர்லாம் போட்டு காசி இருக்கிறாரு. அப்பவே அவர் கேட்டுக்கிறாரு, ஏசா, நான் ரொம்ப பசி, கண்ணெல்லாம் இருட்டுது, வர ரொம்ப கஷ்டமாகுது, கொஞ்சம் கூழ் கூடு கேட்டார். எனக்கு சாப்பிட்றதுக்குன்னா கொடு, கூழ கொடு. அப்போ யாக்கோபு என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை நீர் எனக்கு கொடுத்தால் நான் உனக்கு என்ன கொடுக்குறேன், கூழ் கொடுக்குறேன்னாரு. உடனே இந்த ஏசா என்ன பண்ணுவார்னா, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எதுக்கு நான் சாக போகிறேன்னு எனக்கு எதுக்குன்னு சொல்லி அந்த சிவப்பான கூழியில் கொஞ்சத்தை கொடுத்து எப்படி வாங்கிடுவாரா, அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கிடுவார். நல்லா கவனிங்க, சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கிடுவார், ஆசீர்வாதத்தை வாங்கிடுவார். ஆனால் ஏன் அப்படி யாக்கோபு வாங்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சரி, இந்த கூழெலாம் எப்பவுமே காசின ஒன்று குடிக்க முடியுமா? கூழை காசி வச்சு பானையில் வச்சு மறுநாள் அது புளிச்ச பிறகு அதில் தயிரை ஊற்றி நல்லா கரைச்சி கூட வெங்காயம் முருங்கைக்காய் அதெல்லாம் போட்டுக்கிட்டு சில பேர் கருவாடெலாம் போட்டு விற்கிறாங்க. இப்போ கூழெலாம் நம்ம காசு வேண்டியதே கிடையாது. அப்படி ரோட்டில் போனாலுமே வண்டியில் வச்சு 10 ரூபாய்க்கு கூழ்
அப்படியே அங்கே முன்னாடியே பார்த்தீங்கன்னா என்னென்னமோ இருக்குது. ஒரு காலத்துலலாம் கூழ் குடிக்கணும்னா ஆடி மாதம் தான் வரணும். இப்போல்லாம் எல்லா மாதத்துலையும் எல்லா நாள்லையும் கூழ் குடிக்கலாம். அதில் இந்த கம்பு கூழெலாம் இருக்குது பாருங்க, கவுத்து போட்டுடும். கேழ்வரகு கூழ் குடிச்சிட்டு போயிடலாங்க. கம்பு கூழ் குடிக்கிறோம், நல்லா கவனிச்சுக்கங்க. உடம்பு ரொம்ப கோல்டு உடம்பா வச்சுன்னு போய் கம்பு கூழ் குடிச்சிங்க, அன்றைக்கே தீர்ந்து போச்சு. நைட்டே பத்துடுவீங்க ஜுரத்தில். பயங்கர கோல்டு, ரொம்ப அடிபட்டு சொல்கிறேன் நான். அதனால் கூழெல்லாம் வந்து உடனே குடிக்க முடியாது. வெளியிலலாம் எங்கேயோ குடிக்கல நான். வீட்டில் தான் ஒரு முறை கொடுத்தாங்க கம்பு கூழ் கம்மக்கூழ்னு சொல்லி. அதை ஒரு முறை கம்பு கூழ் குடிச்சிட்டு அது ஜுரம் வந்துச்சு எனக்கு. அப்போ கண்டுபிடிச்சிட்டேன், ஓஹோ இது என்ன பண்ணுது இது கம்பு கூழ், ரொம்ப கோல்டு போல அப்படின்ட்டு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த கூழ்னா மறுநாள் தான் குடிக்கணும். ஆனால் யாக்கோபு காசிக்கினே இருக்கும் போதே ஏசா குடிக்கிறார்ல, அது கூழ் கிடையாதுன்றாங்க. வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது கூழ் கிடையாது, பாயாசம். பாயாசத்தை தான் எப்படி காச முடியும்? சூடாகவே குடிக்க முடியும். கூழை எப்படி குடிக்கணும்? குளிர்ச்சியாக தான் குடிக்கணும், அதுதான் கூழ் என்ன. ஆனால் பாயாசத்தை இமிடியேட்டாக சூடாகவே குடிக்க முடியும். அதனால் இவர் பாயாச காட்சி இருக்கிறாரு. யார்? யாக்கோபு. யாக்கோபை குறித்து பைபிள் சொல்லுது, குணசாலி கூடாரவாசி. எப்படிப்பட்டவர்? குணசாலி கூடாரவாசி. ஏசாவை குறித்து சொல்லுது, வனசஞ்சாரி வேட்டைக்காரன். ஹலோ, ஏசா எப்படிப்பட்டவர்? வனசஞ்சாரி வேட்டைக்காரன். எப்போ பார்த்தாலும் பைக் எடுத்துகிட்டே சுற்றிட்டு இருப்பார், வீட்டிலே தங்க மாட்டார். ஆனால் யாக்கோபை பார்த்தீங்கன்னா வீட்டை தவிர வேறு எங்கேயும் போக மாட்டார். யாருன்னா கூப்பிட்டா கூட இதோ கடைக்கு, ஐயோ என்னால் முடியாது நீ போயிட்டு வா. மக்கள் ரெண்டு விதத்தில் இருக்கிறாங்களா இல்லைங்களா? ஆமாம், சில பேர் பாருங்கள் எங்கேயோ போக மாட்டாங்க. நான் யோசிப்பேன், எப்படி தான் இவங்க பொழுது போக்குறாங்க இந்த வீட்டுக்குள்ளேவே, எப்படி இந்த 4 செவத்துக்குள்ளேயே உருட்டுறாங்க காலத்தை அப்படின்ட்டு. நம்மளுக்கெல்லாம் பைக் எடுத்து அப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தால் தான் ஒரு வேலையினால இல்லைனா கூட பரவாயில்ல. பைக் எடுப்பேன். இங்கேருந்து ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறார் வெஸ்ட் மாம்பலத்தில், வண்டி எடுப்பேன். எனக்கு என்ன ஒரு லாபம்னா, நான் அப்படி போகிறதில்ல, ஒன்று எனக்கு உடம்பு ஆக்டிவாக இருக்குது. உடம்பு எப்படி இருக்குது? ஏன்னா நீங்கள் வீட்டில் விட்டிங்கன்னா நான் படுத்துட்டு இருப்பேன். எழுச்சி கூட உட்கார மாட்டேன், கம்முன்னு படுத்துட்டு இருப்பேன். படுத்துக்கிட்டே ஃபோன் பார்ப்பேன், இல்லைன்னா வசனம் கேட்பேன், எல்லாம் மெசேஜ் கேட்பேன், ஏதாவது பண்ணின்னு இருப்பேன். ஆனால் படுத்துக்கிட்டே செய்வேன் எல்லாத்தையும். சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் எழுந்திரிச்சு உட்காருவேன். அதனால் எனக்கு நேரம் உடம்பு கெட்டு போகுது. நம்ம உடம்பு என்ன பண்ணக்கூடாது, இப்படி கெடுக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் உடம்பை இது பண்ணுறதுக்காக காலையில் ஆஃபீஸ் போகிற மாதிரி கிளம்பிடுவேன். கரெக்டாக 9 ஆயிடுச்சுன்னா எழுந்துச்சி நல்லா ட்ரெஸ்லாம் போட்டுக்கின்னு சென்ட்ரல் அடிச்சிக்கின்னு பைக் யாரா பார்த்தாங்கன்னா ஆஃபீஸ் போகிறான்னு அடிச்சுப்பாங்க. ஆஃபீஸ்லாம் ஒன்றும் போக மாட்டேன். ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வெஸ்ட் மாம்பலத்தில் கடை வச்சுக்கிறாரு. அந்த கடைக்கு போவேன். எனக்கு என்னன்னா, இங்கேருந்து போகும்போது வசனம் கேட்டுன்னு போவேன். இங்கேருந்து நாங்கள் போகிறதுக்கு அது 20 கிலோமீட்ரு, 21 கிலோமீட்ரு வரும். அந்த 21 கிலோமீட்டரில் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 அதிகாரம் கேட்டுடுறேன். எத்தனை அதிகாரம் கேட்குறேன்? 10-15 அதிகாரம் கேட்டுடுவேன். அங்கே போவேன், கொஞ்ச நேரம் உட்காருவேன், பேசுவேன், ஒரு டீ சாப்பிடுவேன், கிளம்பிடுவேன். கிளம்பி திரும்பி எங்கே வருவேன்னா வீட்டுக்கு தான் வந்துடுவேன், வேறு எங்கேயும் கிடையாது. கிளம்பி வீட்டுக்கு வரும்போது ஒரு வழியில் என்ன பண்ணுறேன், ஒரு 15-20 அதிகாரம் கேட்டுடுறேன். அப்போ எத்தனை அதிகாரம் கேட்டுட்டேன்? 30 அதிகாரம் கேட்டேன். இதே நான் வீட்டில் 10-30 அதிகாரம் கேட்டேன்னா 10 அதிகாரம் கேட்ட உடனே தூக்கிடுவேன். நல்லா தெரியும், ஒன்றுமே பண்ண முடியலங்க. கேட்க எப்படி இருக்குது, அப்படி இழுக்குது. அப்படியே அப்படியே அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வசன பாட்டு ஓடிட்டு இருக்கோம், நம்ம வேற இடத்துல இருப்போம். அப்புறம் எழுச்ச போய் தான் ஐயோ வசனம் எந்த அதிகாரத்தில் கேட்டோம், எங்கே போச்சு, இவ்வளோ தூரம் ஓடிடுச்சா அப்படின்னு பார்க்குறோம். அதனால் பாருங்க என்ன பண்ணுறேன்னா போயிட்டு வரேன். எனக்கு என்னென்னா வீட்டில் 4 செவத்துலேயே உட்காந்து எப்படி உருட்டுறாங்க, நம்மளால் இப்படி போயிட்டு வந்தால் தான் ஒரு பொழுது போகுது, ஒரு டைம் போகுது, எல்லாம் நடக்குது, எல்லாமே பண்ண முடியுது. ஊழியம் இருந்ததுன்னா ஊழியத்துக்கு போயிடுவேன், ஊழியம் இருந்தால் ஊழியத்துக்கு போயிடுவேன். அதில் டைமே போகாது. ஊழியத்துக்கு போயிட்டோன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அதில் ஓடிடும். இப்படி இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு கிருபை வேணும், இதுக்கும் ஒரு கிருபை வேணும். குணசாலியாக கூடாரவாசியாக இருக்கிறதுக்கும் ஒரு கிருபை வேணும், வேட்டைக்காரனா வனசஞ்சாரியாக இருக்கிறதுக்கும் ஒரு கிருபை வேணும். ஆனால் ஒன்று சொல்லிட்டுங்களா, இவங்கள தூக்கி அந்த வேலையில் போட்டால் இவங்களால செய்ய முடியாது, அவங்கள தூக்கி இந்த வேலையில் போட்டால் அவங்களால செய்ய முடியாது. இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஓட்டுறாள், உட்கார வச்சு ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டுன்னு போயிட்டு வாங்க, வந்து சொல்லுவாங்க, அப்பா முதல்ல இறக்கி விடுப்பா, இனி உங்க கூடவே வரமாட்டேன்
ஏன்னா அவள்தான். சரி, இப்போ யாக்கோபு டைப் பார்த்தீங்கன்னா குணசாலி கூடாரவாசி, புரியுதுங்களா? இவர் என்ன பண்ணுறாரு, கூழ் காசுங்கிறாரு. கூழ்னா பாயாசம், பாயாசம் காசுறாரு. வீட்டில் உட்காந்து அந்த வீட்டில் இருக்கிற நிறைய யோசனைகள்லாம் வரும். இப்போ ரொம்ப வசதியாகிடுச்சு, எல்லாம் யூடியூப் வந்துடுச்சு. யூடியூப்பில் சமையல் ஒரு குறிப்பெல்லாம் வருது. விதவிதமாக சொல்கிறான். பாயாசத்தை எந்தெந்த வகையான பாயாசம்லாம் காசலாம், எப்படிலாம் காசலாம். அப்போ யாக்கோபு காலத்தில் இருந்து தான் அவர் இதை விட சூப்பர் பாயாசம் காசு இருப்பார். இப்போல்லாம் நிறைய வந்துடுச்சு. அப்போ அவருக்கு தெரிஞ்சதை போட்டு அதை போட்டு இதை போட்டு கொஞ்சம் வாசனையாக கம்மன்னு பாயாசம் காசி வச்சுன்னுக்கிறாரு. இந்த ஏசா வர வழியிலே வாசனை தூக்குது. சொல்கிறாரு, எனக்கு கொடு, நான் சாவ போகிறேன். இவர் கேட்குறாரு, சமயம் பார்த்து கேட்டாருங்க. எப்போ பார்த்து கேட்டார்? அதுக்கு ஒரு கிருபை வேணும். கேட்கும் போதெல்லாம் கிடைச்சிடாது. சில பேர் பாருங்கள், எப்போ கேட்கக்கூடாதோ அப்போ தான் போய் கேட்பாங்க. ஒருத்தர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்கணும்னா என்ன பண்ணோம்? நேரம் பார்த்து தான் கேட்கணும். சில பேருக்கு அதெல்லாம் இருக்காது. அவங்களே டென்ஷனில் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ண போய் நின்று, நான் கொடுப்பியா கொடுக்க மாட்டியா, ஒரே வாரத்தில் முடியாது போ. நான் வேலை செஞ்சுருக்கேன் பாருங்கள். இந்த வேலை செய்கிற இடத்துல இதெல்லாம் அனுபவம். நாங்கள் ஓனர்கிட்ட எதனா இன்க்ரிமெண்ட்டு அது இது எதனா கேட்கணுன்னா வந்த உடனே நாங்கள் மேனேஜர்கிட்ட தான் பேசுவேன். சார், ஓனர் எப்படி இருக்காரு, எந்த மூடில் இருக்கிறாரு? மேனேஜர் சொல்வார், ஐயோ அந்த ஆள் என்ன பண்ணிட்டு வந்தான்னு தெரியல, ஒரே வீட்டிலேருந்து டென்ஷனாக வந்திருக்கிறான், ஒரே என்னை பார்த்தே ஒரு மாதிரி உருன்னா அப்படின்னா இன்னைக்கு கேட்கக்கூடாது. இந்த ஆள்கிட்ட இன்றைக்கி என்ன பண்ணக்கூடாது, ஓனர்கிட்ட இன்னைக்கு கேட்கக்கூடாது. ஏன்னா எப்படிங்கிறாரு, கேட்கக்கூடாத நிலையில் அவர் இருக்கிறாரு. நம்ம இருக்கலாம் கேட்கக்கூடிய நிலையில். ஆனால் இன்றைக்கி கேட்டால் மொத்தத்துக்கும் மோசம் வந்துடும். அதனால் என்ன பண்ணுறதுனா கேட்குறதில்ல, கம்முன்னு விட்டுட்டு அதுக்கு ஒரு பொறுமையாக காத்திருந்து அவர் மேனேஜ் சொல்வார், யோ ஞானமணி ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்க ஓனர்கிட்ட போன வாரத்தில், நல்ல மூடில் இருக்கிறாரு இன்னைக்கு. அவரே சொல்வார். உடனே உள்ளே போவோம். சார், அவர் சிரிச்சுனே கூப்பிடுவார் ஓனர். அப்போ தான் கேட்குறது, இது வேணும் அது வேணும்ன்ட்டு. அல்லேலூயா. அதனால் கேட்குறதுக்கும் ஒரு அந்த சமயம் பார்த்து கேட்கணும், புரியுதுங்களா? யாக்கோபு பாருங்க, ஏசா கிட்ட எப்படி கேட்டாரு, பயங்கர பசி. ஏசா சொல்றாரு, எனக்கு பசி உயிர் போக போகுது, செத்துறோ போல இருக்குது அப்படின்னும் போது தான் கரெக்டாக கேட்டாரு. சரி, நீ செத்துற போகிற மாதிரி இருக்கிறியா, சரி நான் பாயாசம் வேணுமா, சரி ஓகே நான் பாயாசம் கொடுக்குறேன், நீ எனக்கு என்ன கொடுக்குற, பாயாசத்துக்கு சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுக்குறியான்னு கேட்டார். இவரு பார்த்தா, நானே சாவ போகிறேன், இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை நான் வச்சு என்னத்துக்கு சாகணும், எடுத்துக்கோ யாக்கோபே நீ எடுத்துக்கோ போ அப்படின்னு சொல்லிட்டு பாயாசம் குடிச்சு பார்த்தா சாவில் உயிரோடு இருக்கிறாரு. பாயாசம் குடிச்சு முடிச்ச உடனே ஏசா எப்படி ஆயிட்டாரு, செத்து போகலங்க. சில பேர் பாருங்க ரொம்ப நிர்விசாரம், ரொம்ப அசட்டை. நான் சொல்லட்டுங்களா, இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுங்க. அந்த சேஷ்ட புத்திர பாகம்ன்றது ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய ஆசீர்வாதம், அங்கீகாரம், புரியுதுங்களா? கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நமக்கு அந்த ஆசீர்வாதமும் அங்கீகாரமும் பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏசா இழந்து போன மாதிரி நம்ம இழந்து போகக்கூடாது. ஏசா எதுக்கு இழந்துட்டாரு, பாயாசத்துக்கு சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்துட்டாரு. நாம கூட தேவன் நம்ம மேலே வச்சிருக்கிற அபிஷேகத்தை, நம்ம மேலே வச்சிருக்கிற கிருபை வரங்களை, தேவன் நம்ம மேலே நமக்குன்னு வச்சிருக்கிற திட்டங்களை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இழந்து போகக்கூடாது. யாக்கோபுக்கு ஒரு பேர் என்ன தெரியுங்களா, எத்தன். யாக்கோபுக்கு ஒரு பேர் என்னது, எத்தன். எத்தன்னா என்னது, ஏமாற்றுகிறவன். பிசாசுக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா, எத்தன். பிசாசு நிறைய நேரத்தில் நம்மளை என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, இது போல உலகத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பாயாசத்தை காட்டி நம்மளுக்கு பாயாசத்தை போட்டுருவான். அவன் ஒரு பாயாசத்தை காட்டி நம்ம கிட்ட இருக்கிற விலையேற பெற்ற சேஷ்ட புத்திர பாகத்தை பாயாசம் போட்டுடுவான். நம்ம அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட ஆண்டுடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் வாழ்க்கை. மெயினாக நான் என்ன சொல்கிறேன்னா, வாலிப பிள்ளைகளுக்கு என்ன சொல்வேன்னா, நீங்கள் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ரட்சிக்கப்படாத பிள்ளைகளோடு போய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள பிசாசு என்ன பண்ணுவான்னா, அங்கே தான் அவன் ரொம்ப ஒர்க் பண்ணுவான். எனக்கு தெரியும், அவனை பொறுத்தவரை அவனுடைய மோட்டிவே என்னென்னா, உன்னை எடுத்துன்னு போயிட்டு அந்த மாட்டு கூட கட்டி விட்டுட்டான்னா உன்னால் ஒழுங்காகவே போக முடியாது. நீ அப்படின்னா அது இப்படி இருக்கும். பார்த்துருக்கீங்களா, இந்த வண்டி ஓட்டும் போது இந்த நுகம் பூட்டிய மாடு இருக்கும், நடுவில் கழுத்துக்குள்ள ஒரு கட்டை வச்சுட்டு 2 மாடையும் கட்டுவாங்க. அதில் ஒரு மாடு ஏடாக்கூடமான மாடை கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன தான் நல்ல மாடாக இருந்தாலும் இது ஒழுங்காக போனால் கூட அது ஒரு பக்கமாக இழுக்கும், இல்லைன்னா இதை முட்டும். ஒரே அமகலம் பண்ணின்னு வரும் ரோட்டில்.
அதுபோல் லைஃபே ரொம்ப அமக்கலம் ஆகிடும். அதுக்கு பிறகு வாழ்க்கை வாழவே பிடிக்காது. என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி போயிடும். நான் சொல்கிறேன், லைஃப் ரொம்ப அழகானது. இந்த நல்ல வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கணும்னா கவனிங்க, முதல்ல எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது உங்களுடைய பார்ட்னர். ரட்சிக்கப்பட்டவங்களோட நீங்கள் லைஃப் பார்ட்னர் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பிளெஸ்ஸிங். ஆனால் ரட்சிக்கப்படாத ஆட்கள் கூட நீங்கள் போயிட்டு சேர்ந்தீங்கன்னா பவுல் சொல்கிறாரு, நீ அவனை ரட்சிப்பாயோ அவளை ரட்சிப்பாயோ உனக்கு எப்படி தெரியும்? அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதீர்கள். எதை சொல்றாரு? அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதீர்கள்ட்டு. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். பவுல் எழுதுறாரு, நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், அவர்கள் இருளின் பிள்ளைகளாக இருக்கிறாங்க. நீங்கள் அந்நிய நுகன்றது அந்த வேற நுகம், அதில் போய் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இணைக்கப்படக்கூடாதுன்றாரு பவுல். ரொம்ப நிறைய எழுதுறாரு. ஏன்னா கவனிங்க, உங்கள் மேலே தேவன் வச்சிருக்கிற சில திட்டங்கள், சில நல்ல காரியங்களை கெடுக்கணும்னா பிசாசு என்ன பாயாசம் கொடுப்பான்? சகப்பான பாயாசம். என்ன பாயாசம்? சகப்பா இருக்குது பாஸ்டர் பொண்ணு, போ சகப்பான பாயாசத்தை வாங்கிட்டு சேஷ்ட புத்திர பாகத்தை இழக்க போகிறேன். கவனமாக, அதில் தான் கவனமாக இருக்கணும். நான் சொல்கிறேன், ரொம்ப வசனம் சொல்லுது, ஏசா சேஷ்ட புத்திர பாகத்தை சகப்பான பாயாசத்துக்காக இழந்துட்டாரு. பின்னாடி ரொம்ப நாள் கழித்து உணர்றாரு, ஐயோ என்னதான் வீரம் இருந்தாலும் தீரம் இருந்தாலும் என்னதான் வலிமை இருந்தாலும் எல்லாமே இருந்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, பிற்காலத்தில் ஏசா என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, ரொம்ப கண்ணீர் விட்டு கதறியும் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொள்ள முடியல. கண்ணீர் விட்டு கதறி என்ன பண்ண முடியலையா, பெற்றுக்கொள்ள முடியல. இழந்து போனதா போச்சு. அதனால் என்ன சொல்கிறேன்னா, நம்மளாம் தேவன் நமக்கு ஒரு கிருபை கொடுத்துருக்கிறார், நமக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்கிறார், நம்ம மேலே ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். புரியுதுங்களா? பாயசத்துக்காக எதை இழந்துடக்கூடாது, சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இரட்டிப்பான நன்மை எப்படி நமக்கு வருதுன்னா, இயேசு கிறிஸ்து முதற் பேரானவர், அவர் மூலமாக நாம் பிதாவுக்கு பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறதுனால இயேசு கிறிஸ்து முதற் பேரானவருக்கு என்னது, சேஷ்ட புத்திர பாகம். சேஷ்ட புத்திர பாகம்னா ரெட்டிப்பான நன்மை. சேஷ்ட புத்திர பாகம்னா என்னது, ரெட்டிப்பான ஆசீர்வாதம். அப்போ நம்மளுக்கெல்லாம் 2 மடங்கு ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. சரி, நம்ம யோபு குறித்து கொஞ்சம் இருக்குது, அதை முடிச்சுட்டு போயிடுவோம். ஆமாம், எடுத்துக்கோங்க. யோபு 42வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து போகலாம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தான் சொன்னார் யோபு கிட்ட, போய் உன் சிநேகிதர்களுக்காக நீ என்ன பண்ணு, வேண்டுதல் செய்யி. சிநேகிதர்களாக வந்தார்கள். ஆனால் கொஞ்ச நேரம் பேசி என்னவாயிட்டாங்க, சத்துருக்களாக மாறிட்டாங்க. வரும்போது சிநேகிதர்களாக வந்தாங்க, அங்கலாச்சின்னு வந்தாங்க, ஐயோ அப்படின்னு வந்தாங்க. அப்புறம் யோபு பேச அவங்க பேச, திரும்பி யோபு பேச அவங்க பேச, கொஞ்ச நேரம் கழிச்சு லாஸ்ட்டில் எப்படி ஆயிட்டாங்க, சத்துரு மாதிரி ஆயிட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ அவங்களுக்காக வேண்டுதல் செய். ஆனால் கர்த்தர் பார்த்தீங்கன்னா யோபுவின் சிறையிருப்பை முதலில் மாற்றினார். மாற்றினது மட்டும் கிடையாது, யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அல்லேலூயா. எப்படி கொடுத்தாரு? 2 மடங்கு கொடுத்தாராம். கர்த்தர் எப்படி கொடுத்தாராம்? 2 மடங்கு கொடுத்தாரு. இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் என்னன்னா, ரெட்டிப்பான நன்மையை தருவேன். நான் சொல்கிறேன், கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லணும். ஆமா, பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆமா, இங்கேருந்து வரும்போது ஆசீர்வாதத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கேட்ச் பண்ணிக்கணும். பாலை மிஸ் பண்ணிங்கன்னா அது எனக்கு ரிட்டர்ன் வந்துடும். ஓகே, 11வது வசனம் பாருங்க. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து, என்னது, எல்லாரும் என்ன பண்ணாங்களாம், வந்தார்கள். எல்லாரும் என்ன பண்ணாங்க, வந்தார்கள். சொல்லுங்க, எல்லாரும் வந்தார்கள். ரெட்டிப்பான நன்மை எப்படி வரும்னா, முதல்ல மக்கள் உங்ககிட்ட வருவார்கள். கர்த்தர் பரலோகத்திலிருந்து மூட்டை கட்டி போட மாட்டாரு.
நம்ம ஆளுங்க எல்லாம் ஆண்டவரே பரலோகத்திலிருந்து ஒரு தங்க கட்டி, நான் கேட்குறேன், பரலோகத்தில் உட்காந்து தேவன் வந்து தங்க தரையில் தான் உட்காந்துக்கிறாரு. அவர் நினைச்சாரா வீட்டுக்கு நம்மளுக்கெல்லாம் ஒரு கிலோ கட்டி போட்டாலுமே நம்மளாம் கோடீஸ்வரன்க. ரொம்ப வேணாம், ஒரு கிலோ தங்க கட்டி போட்டாலுமே நம்மளாம் கோடீஸ்வரன் ஆகிடுவோம். எல்லாருமே கோடியில் போயிடுவோம். 1 கிலோ போட்டாலுமே அவ்வளோ. 10 கிலோ எடுத்து வந்து வச்சாருன்னா வேலை வெட்டிக்க போக வேண்டாம், தலைமுறைக்கு உட்காந்துட்டு சாப்பிடலாம். முடியுமா? முடியாதுங்களா? கர்த்தரால. பர்வத்தில் தரையெல்லாம் எப்படி இருக்குதா? தங்கத்தில் இருக்குது. இப்போ தார் ரோடு மாதிரி வச்சுக்கிங்களேன். கொஞ்சம் தார் ரோடை வெட்டி எடுத்து நம்ம வீட்டில் ஒரு 10 கிலோ எடுத்து வந்து வச்சாருன்னா தங்கத்தை எப்படி இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு பல கோடிகள் வரும். உட்காந்துன்னு சாப்பிட்லாம் இல்லை? பேங்க்கில் போட்டாலுமே 1 கோடி பேங்க்கில் போட்டாலுமே நான் நினைக்கிற ஒரு 75,000 ரூபாய் வரும்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 1 கோடி போட்டால் 75,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே வரும். 60,000 ரூபாவது வரும் குறைஞ்சபட்சம். 6% போட்டால் கூட 60,000 ரூபாய், 5% போட்டால் கூட 50,000 ரூபாய். என்ன பண்ணலாம்? உட்காந்துனே சாப்பிட்லாம். ஆனால் கர்த்தர் அப்படி செய்ய மாட்டார். ஆனால் நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறோன்னா, கர்த்தர் ஒன்று செஞ்சிடணும். கர்த்தர் மனுஷன் மூலமாக தான் செய்வார். கர்த்தர் எப்படி செய்வார்? மனுஷர்கள் மூலமாக தான் செய்வார். நல்லா புரிஞ்சுக்கங்க. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அவர் செய்கிற காரியங்களை மற்ற மனுஷர்கள் மூலமாக செய்வார். இயேசு கிறிஸ்து மனுஷனாக பிறந்து விட்டார். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவர் வந்து மனுஷனுடைய தயவில் விருத்தி அடைந்தார். எதில் வளர்ந்தாரா? தேவனுடைய கிருபையிலும் மனுஷனுடைய தயவிலும் அவர் விருத்தி அடைந்தார், வளர்ந்தார். இயேசு எதில் வளர்ந்தார்னா மனுஷனுடைய தயவு ரொம்ப முக்கியம். உங்கள் மேலே 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைக்கிறார்னா, நான் சொல்கிறேன், மனுஷனுடைய கண்களில் தயவு உண்டாகும். எல்லாம் வருவாங்க, வந்து பேசுவாங்க. எல்லாம் பெரிய பெரிய ஆட்களும் வருவாங்க பாருங்க, சொந்தக்காரங்க. அப்போது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும், இந்த எல்லா சகோதரர்கள்லாம் இப்போ என்ன பண்ணலன்னா வரல. கொஞ்ச நாளாக ஏன் வரலன்னா பயம். ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கிறாரே யோபு, போனால் நம்மக்கிட்ட கடன் கட்டுருவார், நம்மக்கிட்ட எதாவது உதவி கேட்டுருவார், நம்மளை ஏதாவது செய்ய சொல்லிடுவார், நம்ம போய் எங்கேருந்து செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்க்கவே வரல. ஆனால் அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் கர்த்தர் அனுப்பி வைக்கிறார், போய் பார்த்துட்டு வா. நான் சொல்லட்டுங்களா, மனுஷங்க எப்பவுமே உங்கள் கையில் 4 காசு இருந்தால் தான் எல்லாம் வருவான். காசு இல்லை, கஷ்டப்படும் போது ஒருத்தனும் வரமாட்டான். ஆனால் நமக்கு தெரியணும், நமக்கு புத்தி வேணும். வந்து கூப்பிடுவோம் பின்னாடிலாம் ஓடக்கூடாது, யோசிக்கணும். எப்பவுமே பாருங்கள், நம்மக்கிட்ட பேசுகிற பழகுகிற மனுஷர்களை நாம் வந்து என்ன பண்ணணும்னா கணிக்க வேண்டும், நிதானிக்க தெரியணும். இந்த ஆள் யார், இந்த ஆள் எதுக்கு வந்து பேசுகிறான், இவன் என்ன நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறான், இவன் டைப் என்ன. சில பேர் உண்மையாக நம்மகிட்ட அன்பு வச்சு பேசுவாங்க, நம்மகிட்ட நல்ல உறவை எதிர்பார்த்து பேசுவாங்க. நம்ம அவங்க கூட உண்மையாக இருக்குது, தப்பு கிடையாது. சில பேர் உண்மையான அன்பு இருக்காது, உறவு இருக்காது. அவங்ககிட்ட தேவை நம்ம பணம் மட்டும் தான் தேவை, அதுக்காக பேசுவான். அது மாதிரி ஆளு கூட நம்ம பழக வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொல்கிறேன், அது மாதிரி ஆளுங்கிட்ட நீங்கள் பழகுது, அதாவது கண்ணுக்கு தெரிஞ்சு கிணத்துல இறங்குற மாதிரி. நீச்சல் தெரியல உங்களுக்கு, கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு படிக்கட்டா கிணத்துல இறங்குறீங்க, கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு நாள் லாக் ஆகிடுவீங்க. நம்மக்கிட்ட வர ஆட்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். யோபு கஷ்டப்படும் போது யாருமே வரலங்க. யோபு சோதனையெல்லாம் சிக்கி தவிச்சு வேதனைப்பட்டிருந்தாரு. எந்த சொந்தக்கார சகோதரி வந்தாங்களா? யாரும் வரல. கூட அந்த மனைவியை திட்டுறாங்க. என்ன திட்டுறாங்க? நீர் இன்னும் உன் உத்தமத்தில் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஆமாம், எல்லாம் அடுக்குமொழியாக வருது பைபிளில். தேவனை தூஷித்து ஜீவன், தேவன் ஜீவன். நிறைய படித்தாரா? நிறைய அடுக்குமொழி இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல, அவள் பேசி நிறைய இருக்குது. அடுக்குமொழியில் பேசுகிறாங்க பாருங்க அந்த அம்மா. வீட்டுக்காரங்கிட்ட பேசுகிற பேச்சா இது? நல்லா சம்பாதிச்சு கொடுக்கும்போது வாய்க்கு துண்டுட்டு நெய்யும் பொய்யுமா சாப்பிட்டு, இப்போ இந்த ஆள் உடம்பு சரியில்லைன்னா என்ன சொல்லணும்? என்னங்க சொல்லணும்? சரிங்க பரவாயில்ல, பொறுமையாக இருப்போம் சொல்லணும். ஆக்சுவலாக அவரே கொஞ்சம் கோபத்தில் ஆண்டவர்னா இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு என்ன பேசினா கூட என்ன இந்த அம்மா என்ன சொல்லணும்? ஏங்க பொறுமையாக இருங்க, கர்த்தர் இவ்வளோ நாள் நம்மளை நல்லா வச்சாரு அப்படின்னு சொல்லணும். இந்த பயங்கரமான பார்ட்டி இது. நீர் இன்னொன்று உத்தமத்தில் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து வீட்டுக்கார செத்துற பரவாயில்லையாடா? பரவாயில்ல அந்த அம்மாக்கு. சில ஆளுங்க அப்படி இருக்கிறாங்க பாருங்க. சில பெண்கள் புத்திசாலி பெண்கள் இருக்கிறாங்க.
உண்மையிலே சில பெண்கள்லாம் நான் பார்த்துருக்கிறேன், நல்ல புத்திசாலியான பெண்கள், நல்லா க்ளீனாக யோசிக்கிறாங்க, க்ளீனாக பேசுகிறாங்க, க்ளீனாக நடந்துக்கிறாங்க, புத்திசாலியான பெண்கள் இருக்கிறாங்க. சில பெண்கள் மாதிரி முட்டாள் பெண்கள், யோபு ஒய்ஃப் மாதிரி. என்ன வார்த்தை சொல்லுது பாருங்க அந்த அம்மா. நம்மகிட்ட இப்போ ஒரு ஆம்பளை கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு வச்சுக்கோங்க, வந்து என்ன பாஸ்டர் இவ்வளோ சொல்கிறா சேட்டை, செத்துப்போ சீக்கிரமாக செத்துப்போ சொல்ற, கையெல்லாம் வாங்கி வச்சிருக்கா பாஸ்டர், தொகை சொல்கிறா பாஸ்டர். அப்படி ஒரு ஆம்பளை வந்தால் நம்ம யார் பக்கம் பேசுவோம்? அம்மா கூப்பிட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிட மாட்டோம். கல்யாணம் பண்ணி வச்சு உன்னை கல்யாணம் கட்டி சோறை போட்டு துணியை வாங்கி கொடுத்து உனக்கு நகை நட்டெல்லாம் வாங்கி கொடுத்து மனுஷன் நல்ல தப்பி கெட்டு போயிட்டா என்ன சொல்கிற? கயிறை வாங்கி வச்சுக்கிறோம் தொங்குன்றியா? நீலாம் ஒரு மனுஷியா? கேட்போமா கேட்க மாட்டோமா? கேட்போம். ஆனால் இந்த அம்மா எப்படி சொல்கிறாங்க பாருங்க, யோபை பார்த்து சொல்கிறாருங்க, நீர் இன்னும் உன் உத்தமத்தில் நிலை நிற்கிறீரோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும். சாவுறது முன்னாடி இது ஆடோட நல்ல 4 கேள்வி கேட்டு சாவு, திட்டிட்டு சாவுன்னு. உண்மை இந்த அம்மா ஒழுங்காகவே ரட்சிக்கப்படலைன்னு நினைக்கிறேன். உண்மை ஆடோட்டு இந்த அம்மாவுக்கு அன்புலாம் இல்லை, அதுதான் ரொம்ப முக்கியங்க. ஆனால் அந்த கஷ்ட காலத்தில் சொந்தக்காரன் வரல, பந்தக்கார் வரல, கூட பிறந்தவன் வரல, மனைவி கூட பார்த்தீங்கன்னா தூரமாக போயிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? செத்தா கூட நல்லா இருக்கும் ஏன்ட்டாங்க. யோபு பார்த்து செத்தா கூட, நான் சொல்கிறேன் கடைசி வரைக்கும் கைவிடாமல் இருந்தவர் யார் தெரியுங்களா? கர்த்தர் தான். அவ்வளோ சோதனை. யோபு நினைச்சாரு எல்லாரும் கைவிட்டாங்க, கர்த்தரும் என்ன கைவிட்டுட்டாருன்னு நினைச்சிட்டார் யோபு. ஆனால் கர்த்தர் கைவிடலை. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துன்னுக்கிறாரு. வசனம் சொல்லுது, தேவனை குறித்து அதினதின் காலத்தில் அதினதை நேர்த்தியாய் செய்கிறவர். நம்ம தேவன் எப்படிப்பட்டவரா? அதினதின் காலத்தில் அதினதை நேர்த்தியாய் செய்வார். வெயிட் பண்ணுவாருங்க. சில காரியங்களை நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு ஆண்டவர் வெயிட் பண்ணுவார். சொல்லுவார், மகனே வெயிட் பண்ணு, மகளே வெயிட் பண்ணு, அவசரப்படாத சொல்லுவார். நம்ம பாருங்க, காலில் சுத்தண்ணி ஊற்றுற மாதிரி குதிப்போம். சீக்கிரம் 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 ஆண்டவரே, எப்போ ஜெபம், எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணியிருக்குது, இன்னும் என்ன பண்ணியிருக்கிறீங்க? அவர் சொல்லுவார், வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு, தெரியும் என்னுடைய விருப்பம் எல்லாம், அவருடைய எண்ணம் எல்லாம் ஏக்கமெல்லாம் என்ன சொல்லிட்டுங்களா, நம்மளை நல்லா வைக்கிறது தான் அவருடைய எண்ணம். நம்மளை ஆசீர்வதிப்பதே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்மளை நல்லா வைக்கிறது தாங்க நம்ம அப்பாவுடைய எண்ணமே. நம்மளை அழிக்கிறதோ கெடுக்கிறதோ நம்மளை வேதனைப்படுத்துறதோ அவருடைய எண்ணமே கிடையாது. நம்மளெல்லாம் நல்லா வைக்கணும் தான் அவர் விரும்புகிறாரு. ஆனால் அவர் சொல்கிறாரு வெயிட் பண்ணு. ஆனால் நம்ம சொல்கிறோம் எப்போ எப்போ சீக்கிரம் சீக்கிரம். பாருங்க, இந்த அம்மா சொல்கிறாங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். திட்டிட்டு சாவியா? சாவுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு சாவு? திட்டிட்டு சாவு. ஆனால் அவர் சூப்பராக சொன்னார். வைவ சொல்கிறார், மென்டல் பேசுகிற மாதிரி பேசுகிறேன்ட்டாரு. எப்படி மாதிரி பேசுகிற? என்ன மென்டல் ஆயிட்டியா? மென்டலுக்கு பேசுகிற மாதிரி பேசுகிற சொன்னார். எப்பவுமே பாருங்க, மனைவியே கணவனுக்கு விரோதமாக பேசினா கூட நம்ம மனைவியை கடிந்து கொள்ளணும். கணவனே கர்த்தருக்கு விரோதமாக பேசினா கணவன் என்ன பண்ணணும்? கடிந்து கொள்ளணும், விட்டுறக்கூடாது. பரவாயில்ல, என் வீட்டுக்காரு கர்த்தர் கோச்சிப்பாரு. பரவாயில்ல, என் ஒய்ஃபு கர்த்தர் கோச்சிப்பாரு. கர்த்தர் கேட்பாரு, நீ என்னை விட உன் மனைவியை மதிப்பானேன், நீ என்னை விட உன் கணவனை மதிப்பானேன். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல என்னை மதிக்க கற்றுக்கோ. நான் ஆட்களை வந்து எப்படி, நான் ஆட்களை எதன் அடிப்படையில் தெரியுங்களா? அளவு மதிப்பிடுவேன். ஒரு மனுஷன் அந்த மனுஷனுக்கும் தேவனுக்கும் எப்படி உறவு எப்படி இருக்கிறதோ அதை பேஸ் பண்ணி தான் நான் மரியாதை கொடுப்பேன். நாங்கள் ஊழியக்காரங்களாம் போகிறோம் வரோம் பேசுகிறோம் பழகும், நிறைய ஊழியக்காரர்கிட்ட பழகுவோம். அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஊழியக்காரரை எப்படி கனம் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊழியக்காரர் தேவனோடு கூடிய உறவில் எப்படி இருக்கிறாருன்னு பார்ப்பேன். அவர் தேவனோடு கூடிய உறவில் நல்லா இருந்தார்னா நான் அவரை கனம் பண்ணுவேன். அவர் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு ஊழியக்காரனாக தான் நானும் முக்கியத்துவம்லாம் கொடுக்க மாட்டேன். என்னன்னா என்ன ஆயினா ஆய் பாய்னா பாய் போ, அவ்வளோதான் வந்துனே இருக்கிறது. அவ்வளோதான், என்ன பண்ணுறது? நான் என்னுடைய பேஸ் இது தான். நம்மள எல்லாருமே இந்த பேஸில் வரணும். கணவனானாலும் மனைவியானாலும் பிள்ளைகளானாலும் கர்த்தரை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதை விரும்புகிறாரு. என்னை விட நீ உன் பிள்ளைகளே உன் தகப்பனை தாயை என்ன பண்ணக்கூடாது? மதிக்காத. முதல்ல என்னை மதி. என்னை மதிச்சுட்டு என்னை மதிக்கிறவங்கள மதிக்க கற்றுக்கோ. மற்றவர்களை எப்படி மதிக்கணும்? கர்த்தரை மதிக்கிறவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பைபிள் சொல்லுது, ரெட்டிப்பான கணத்திற்கு பாத்திரர்களாக எண்ண வேண்டும். தேவனை மதிக்கிறவர்களை எப்படி எண்ணணுமா? 2 மடங்கு கணத்துக்கு பாத்திரவான்களா எண்ணணுமா? அல்லேலூயா. எல்லாரையும் 1 மடங்கு பாத்திரமா கனம் பண்ணோம்னா
கடவுளுக்கு தேவனை மதிக்கிறவங்கள 2 மடங்கு கனம் பண்ணணுமா. அல்லேலூயா. பாருங்க, யோபுடைய வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலை, சகோதர சகோதரிலாம் வரல. என்ன ஏன் வரமாட்டாங்கன்னா, மனுஷனுக்கு தெரியும் நம்ம கஷ்டப்படும் போது வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், உதவி கேட்போம். அதனால் வரமாட்டானே. ஆனால் நீங்கள் நல்லா இருந்து பாருங்க, உங்களை தேடி வருவான். நீங்கள் போய் கூப்பிட வேண்டாங்க, அவனே தேடி வருவான். வந்து எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்து, உன் முகத்தை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, இந்த பேச்சை கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, இந்த சிரிப்பை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. அவன் அங்கேருந்து வரும்போது ரோட்டில் யோசிச்சுட்டு வருவான், எப்படிலாம் பேசுனா கவுக்க முடியும், பாயாசத்தை எப்படி போகிறதுன்னு பார்த்துட்டே வருவான். அவன் பிளான் பண்ணிட்டே வருவாங்க. நம்ம ஆளுங்க ஏமாந்து போயிடுறீங்க. கவனிங்க, ஆண்டவர் சொன்னார், புறாக்களை போல கபடற்றவர்களாக இருங்கள். அதே சமயம் அதோடு நிறுத்தல, சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களாக இருங்கள். சர்ப்பம் எப்படி இருக்குமா, அப்படி ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்குமா. சர்ப்பம் எப்படி இருக்கும், அது படம் எடுத்து நிற்கும் போது எப்படி இருக்கும், கொஸ்டின் மார்க்கோடு இருக்க. அப்படியே எல்லாத்தையும் நம்பிடக்கூடாது. ஆடிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிக்கணும். இந்த ஆள் யார், எதுக்கு பேசுகிறாரு, என்ன எதிர்பார்க்குறாரு, ஏன் நம்மக்கிட்ட இவ்வளோ பேசியிருக்கிறாரு, எதுக்கு இவ்வளோ தூபம் போடுறாரு நம்மளுக்கு, இந்த ஆள் இதுக்கு முன்னாடி வந்து இவ்வளோ தூபம் போட்டது இல்லையே, இப்போ எதுக்கு போடுறாரு, எல்லாத்தையும் யோசிக்கணும். புரியுதுங்களா? அதை தான் சொன்னார். அதே சமயம் புறாக்களை போல எப்படி இருக்கணும், கபடற்றவர்களாக இருங்க. கபடற்றவர்களாக இருந்து ஏமாந்து போங்கன்னு சொல்லல, எச்சரிக்கையாக இருங்க. நல்ல மனசோடு இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. அதாங்க மனுஷனுடைய தன்மை, அதுதான் ரொம்ப முக்கியம். நான் ரொம்ப நல்ல மனசு பாஸ்டர், எல்லார்ட்டையும் ஏமாந்துடுவேன், ஒரு கொட்டு தான் கொட்டணும் தலையிலேயே. கர்த்தரே சொல்கிறாரு, இப்படிலாம் இருக்கக்கூடாது. புறாக்களை போல கபடற்றவர்களாக இருந்தாலும் சர்ப்பங்களை போல வினாவுள்ளவர்களாகவும் இருக்கணும். எச்சரிக்கை ரொம்ப முக்கியம். எந்த காலத்தில் எச்சரிக்கை முக்கியமோ இல்லை, இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை முக்கியம். ஃபோன்லாம் எடுத்து நோண்டுறீங்க, எவனா போடுவான். ஆமாம், 5 சேலை 5 ரூபாய்க்கு தரேன்ட்டு, 5 சேலை 5 ரூபாய்க்கு தரேன், கீழே உள்ள லிங்க்கு கிளிக் பண்ணணுவான். லிங்கை கிளிக் பண்ண உன் அக்கௌண்ட்டில் இருக்கிற 5000 ரூபாய் காலி ஆகிடும். போவாதீங்க, எதுலேயும் போவாதீங்க. நான் சொல்கிறேன், இது ரொம்ப மோசமான உலகம். இந்த உலகத்தில் எவனும் இலவசமாக கொடுக்க மாட்டாங்க, எல்லாம் ஏமாற்றுவானுங்க. காசு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் பொருள் வாங்கினா கூட வீட்டுக்கு வந்தால் நான் காசு கொடுக்குறேன்ட்டு தான் வாங்கணும். அவன் சொல்லுவான், நீ ஆன்லைனில் பேமெண்ட்டு பண்ணணுவான். நீ ஆன்லைனில் பேமெண்ட் பண்ண உன்னை அலைய விட்டுருவான். கேஷ் ஆன் டெலிவரி போட்டு பாருங்க, கரெக்டாக வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போவான். நீங்கள் ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணி பாருங்களேன், கொரியர்காரன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா, ஃபோன் பண்ணி கேட்பான். வீட்டில் இல்லைன்னு சொன்னால் அவன் அங்கேயே ஆஃபீஸ்லேயே இருந்துருவான், வீட்டுக்கே வரமாட்டான். சரிங்களா? நம்மளாலே விடுவான் ஆஃபீஸ்க்கு. நீ கேஷ் ஆன் டெலிவரி போட்டிங்கன்னா அவன் வீட்டை வந்து வெயிட் பண்ணி ஒழுங்காக பொருளை கொடுத்துட்டு துட்டை வாங்கிட்டு போவான். அதனால் என்ன பண்ணணும், பொருள் வாங்கும் போதெல்லாம் கேஷ் ஆன் டெலிவரியில் வாங்குங்க. இந்த ஜிபேயில் பே பண்ணுறது, ஆன்லைனில் பே பண்ணுறதுலாம் இதெல்லாம் பண்ணிங்க, நீங்கள் அலைவீங்க, கஷ்டப்படுவீங்க. இந்த உலகத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதுவும் ரொம்ப இது என்ன எப்படி போயின்னு இருக்குது தெரியுங்களா, மனுஷன் பிடுங்கி தின்றக்கு தான் பாக்கி, அப்படி போயின்னு இருக்குது. எவ்வளோ ஏமாற்ற முடியுமோ அவ்வளோ ஏமாத்துறாங்க, பெருகிட்டாங்க. புரியுதுங்களா? எவ்வளோ டூப்ளிகேட்டு, முந்திரி டூப்ளிகேட்டாக செய்கிறாங்க. முந்திரி என்ன பண்ணுறா, டூப்ளிகேட் முந்திரி, டூப்ளிகேட்டு கடுகு, டூப்ளிகேட்டு மிளகு, எல்லாம் டூப்ளிகேட்டில் செய்கிறாங்க. டூப்ளிகேட் காலிஃப்ளவர் எல்லாம் வருது, பயமாக இருக்குது. முட்டை கூட டூப்ளிகேட் முட்டை ரெடி பண்ணுறான். எங்கே போய் முடியும்னே தெரியல, எல்லாம் டூப்ளிகேட்டில் ரெடி பண்ணுறாங்க. ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்னா எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த பாருங்க, இந்த காலத்தில் வந்து யாருன்னா வந்து நம்ம பணம் வாங்கி கொடுக்குறவங்களுக்கு இந்த ஸ்கீம் இருக்குது அந்த ஸ்கீம் இருக்குதுன்னா தயவு செஞ்சு துட்டை கட்டுறாதீங்க. ஏன்னா நான் ஆரம்பத்துலலாம் இதெல்லாம் ரொம்ப அனுபவிச்சு வந்து சொல்கிறேன். நான் ஒன்று யோசிக்கிறேன், கேட்டுங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு ஃபாரினர் கூட பழக்கம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபாரினர் சொல்கிறாரு, பிரதர் பாஸ்டர், நான் வந்து ஒரு 10 பேருக்கு ஒரு $1000 கொடுக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னா, நான் அந்த 10 பேரை அவங்க சொல்ல சொன்னால் யாரை சொல்லுவேன்? எங்கள் ஒய்ஃபு, 2 பசங்க. முதல்ல அங்கிருந்து தான் தொடங்குவேன். நான் வந்து இங்கே வந்து உங்ககிட்ட சச்சிட்டு யாருக்கா உங்கள் 10 பேருக்கு $1000 வாங்கி கொடுக்க போகிறேன், யார் கை தூக்குங்க நான் சொல்லுவேன்? நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா தப்பு. நான் சொல்ல மாட்டேன். நான் முதல்ல அடுத்த பேர் அவன் ஒய்ஃப் பேர் போடுவேன், பிள்ளைங்க பசங்க பேர் போடுவேன், இன்னொரு பொண்ணு பேர் போடுவேன். அப்புறம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த எங்களுடைய உறவுகளில் நெருக்கமான உறவுகள் என்ன தான் பண்ணுவோம்,
உறவுகளை தான் போடுவேன். புரியுதுங்களா? மூணாவது ஆள் எடுத்துன்னு வந்து நுழைக்க மாட்டேன். நான் மட்டும் இல்லை, நீங்களும் அப்படி தான். சாரா எடுக்கிட மட்டும் பார்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் மட்டும் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? நீங்களும் அப்படி தான் பண்ணுவீங்க. உங்கள் வீட்டுக்கார் பேர், உங்கள் பசங்க பேர், உங்கள் அம்மா பேர், உங்கள் அப்பா பேர் எல்லாம் உங்கள் சொந்தக்காரங்க பேர் தான் 10 பேர் போட்டு எழுதி கொடுப்பீங்களே ஒழிய மூணாவது ஆளையாக எழுதி கொடுப்பீங்க? கொடுக்க மாட்டோம் யாருமே. அப்போ இந்த ஏமாத்துறோம் மட்டும் எப்படி சொல்கிறான்? ஏன் அவனுக்கு சொந்தக்காரமே யாருமே இல்லையா? யாருமே அவனுக்கு உதவி செய்துக்கு இல்லையா? அவன் வந்து நம்ம 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 வேலை அப்படியே அவரு பெரிய அவர்தான் நமக்காகவே ஒரு பெரிய தியாகி மாதிரி வந்து பேசுவான். தெரியுங்களா? தியாகி மாதிரி பேசுவான். உங்களை தான் நினைச்சேன், உங்களுக்கு உதவி செய்யணுட்டே நான் பிறந்து இருக்கிறேன்னுவான். கேர்ஃபுல்லாக இருந்து கேட்க, உங்களுக்கு உதவி செய்யணுட்டே பிறந்து இருக்கிறது தான் சொல்லுவான். நான் இவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சேன், அவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சு லிஸ்டெல்லாம் கொடுப்பான். நான் சொல்லிடுறேன், அதெல்லாம் வேணாம். ஆமாம், நான் கஷ்டப்படுற காசு எனக்கு வந்தாலுமே போதும் ஐயா, இதெல்லாம் வேணாம்னு சொல்லி அவனை என்ன பண்ணுறீங்க? அனுப்பிடுங்க. ஏன்னா இந்த காலம் பயங்கர பொல்லாத காலமாக இருக்குது. காசெல்லாம் எப்படி ஒன்றாலும் ஏமாத்துறானுங்க. சரி, எதுக்கு சொல்ல வந்தேன்னா, யோபு கஷ்டப்படும் போது யாரும் வரலங்க. கஷ்டப்படும் போது வரல. ஆனால் பாருங்க, கர்த்தர் அனுப்பி வச்சாரு. கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுங்களா? யோபு கஷ்டப்பட்டு கஷ்டத்தில் தான் இருக்கிறாரு. ஆனால் கர்த்தர் அனுப்பி வச்சார். கர்த்தர் அனுப்புவார் இந்த வருஷத்தில். கர்த்தர் பாருங்க, அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் அவனுக்கு முன் அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து, அல்லேலூயா, அவங்ககிட்ட வந்தாங்க. கர்த்தர் வர வச்சாரு. நான் சொல்கிறேன், உங்கள் கஷ்டத்தில், உங்கள் கஷ்டப்படுற நேரத்தில் ஒரு ஆள் உங்களுக்கு வந்து உதவி செய்கிறேன்னு சொன்னால் அது கர்த்தர் அனுப்புகிற ஆள். அல்லேலூயா, அது கர்த்தர் அனுப்புகிற ஆள். புரியுதுங்களா? கர்த்தர் அனுப்புவார். இந்த வருஷத்தில் நிறைய கஷ்டம், நீங்கள் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக நிறைய ஆட்களை அனுப்புவார். பாருங்க, அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி. ரெண்டாவது, அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க கூட உட்காந்து சாப்பிட்றாங்க. இதுக்கு முன்னாடி வரல. ஏன்னா இந்த ஆள் ரொம்ப மோசமாயிட்டாரு, கஷ்டத்தில் போயிட்டாரு. இந்த ஆள் கூட பழக்கம் வச்சுக்க கூடாது. இந்த ஆள் கூட பழக்கம் வச்சா என்ன தான் கேட்பாரு? துட்டு கேட்பாரு, நம்மக்கிட்ட எனக்கு எதிர்பார்ப்பாருன்னு நினச்சவங்களாம். இப்போ வந்தான், கூட உட்காந்து சாப்பிட்றான்னா அவன் ஐக்கியமாக வைக்கிறாரு. கர்த்தர் அவன் மேல் வர பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி. பாருங்க, அதுக்கு அடுத்தது வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா அங்கலாய்ச்சாங்களாம். என்ன பண்ணாங்களா? அங்கலாய்க்குதுன்னா என்ன? அந்த பிரச்சனைக்காக மனவேதனைப்படுவது. அங்கலாய்க்குதுன்னா என்னது? அவங்களுக்கு வந்த பிரச்சனைக்காக உண்மையா பாரப்படுறது, மனவேதனைப்படுவது தான் அங்கலாய்க்கிறது. ஐயோ, உனக்கு இப்படி ஆயிடுச்சா, அப்படி நடந்துச்சா, இப்படி ஆயிடுச்சா, அப்படி ஆயிடுச்சா, சோ கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு அந்த மனவேதனைப்படுவது தான் அங்கலாய்க்கிறது. அது மட்டும் கிடையாது, ஆறுதல் சொல்லி அவரவர், முக்கியமான வார்த்தை, அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். வந்தவங்களாம் என்ன பண்ணிட்டு போனாங்களாம்? ஒருத்தர் ரிங்கை கட்டி கொடுத்தான், ஒருத்தர் நெக்லஸை கட்டி கொடுக்குறாங்க ஒரு அம்மா, ஒருத்தர் காப்பு, கோல்டு காப்பை கட்டி கொடுக்குறாங்க, ஒருத்தர் வளையல் கொடுக்குறாங்க. எல்லாம் வந்தவங்களாம் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அவங்கவுங்க ஒன்று தான் கொடுத்தாங்களாம். ஒவ்வொரு ஆபரணத்தை கொடுத்தார்கள். ஆனால் கர்த்தர் அதுலேயே அவருக்கு என்ன வந்துடுச்சு? 2 மடங்கு ஆசீர்வாதம் வந்துடுச்சு. அவங்கவுங்க கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா? அந்த ஒன்று கொடுத்ததே யோபுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை உண்டாக்கிச்சுன்னா, அப்போ யோபுக்கு எவ்வளோ நண்பர்கள் இருந்திருப்பாங்க, எவ்வளோ உறவினர்கள் இருந்திருப்பாங்க, யோபு எவ்வளோ உதவி செஞ்சுருப்பார். நான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ பேருக்கு மொய் எழுதியிருக்கலாம். இந்த வருஷத்தில் கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா மொய்யும் கரெக்டாக வந்துடும். எந்த மொய்யும் மிஸ் ஆகாது. நம்ம நிறைய பேருக்கு மொய் எழுதுவோங்க. நம்ம கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா மொய்யே வராது. பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கல்யாணம் முடிச்சு கல்யாணம் நல்லா நடந்திருக்கும். இவங்க படுற வேதனைக்கு அளவே இருக்காது. என்னன்னு கேட்டால், அவனுக்கு மொய் எழுதுற அவன் வரல, இவனுக்கு மொய் எழுதுற இவன் வரல, அவனுக்கு செஞ்ச அவன் வரல, இவனுக்கு செஞ்ச இவன் வரல, எல்லாம் ஏமாத்திடுச்சுங்க. ஆனால் யோபு வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கும்பொழுது எல்லாருமே வந்தாங்கங்க. எல்லாரும் வந்தாங்க. ஒரு அட்டண்டன்ஸ் கூட லீவ் இல்லை. எல்லா அட்டண்டன்ஸும் ஃபுல்லாச்சு. எல்லாம் வந்தாங்க. வந்தவங்களை என்ன பண்ணாங்க? ஒவ்வொரு நகை கொடுத்தாங்க. யோபுடைய முன்னிலைமை பார்க்கணும், பின்னிலைமை அதிகம் ஆசீர்வாதம் ஆயிடுச்சு. கர்த்தர் கொடுக்க வைப்பார். இந்த வருஷத்தில் உங்களுக்கு என்ன பண்ண வைப்பார் தெரியுங்களா? எவன்லாம் புடுங்குற கேஸோ அந்த புடுங்குற கேஸை உங்ககிட்ட கொடுக்குற கேஸாக மாறும். அல்லேலூயா.
அல்லேலூயா. கஞ்சனும் கருமியும் உங்ககிட்ட வந்து கொடுத்துட்டு போவாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கஞ்சம் கருமிலாம் உங்ககிட்ட வந்து தாராளமாக கொடுப்பாங்க. ஆமேன். அதான் 2 மடங்கு ஆசீர்வாதம். 2 மடங்கு ஆசீர்வாதம் வரும்போது கொடுக்காத கஞ்ச கருமிலாம் வந்து என்ன பண்ணும்? அது கொடுக்கும். உடுகே ஆச்சரியமா இருக்கும். இதுவா? அதே தான், வாங்கிக்கோ, வேணான்னு சொல்றாத. பொதுவாக காக்கா எல்லார்கிட்ட இருந்து பிடிங்கின்னு போவோம். ஆனால் எலியாவுக்கு என்ன பண்ணிச்சான்? அப்பத்தையும் இறைச்சியையும் என்னத்த அப்படா கூட விட்டுடலாம், போய் தொலைந்து விட்டுடலாம். இறைச்சியை விடுமா காக்கா? கெட்டு போன கறியை கூட விடாது. நாற்று அடிக்கிற கறியே சாப்பிடும் போது இது நல்ல சுட சுட வாசனையாக இருக்கிற கறி, இதை விட்டுடுமா? ஆனால் கர்த்தர் காக்கா தலையிலே என்ன வச்சுக்கிறாரு? கயிறை போட்டு கட்டி வச்சுக்கிறாரு. வாயெல்லாம் கட்டி வச்சுக்கிறாரு. முழுகக்கூடாது, தொண்டையில் ஒரு கட்டு, வாயை விட்டு உள்ளே போகக்கூடாது. எல்லாம் லாக் பண்ணி வச்சு எடுத்துகிட்டு வந்து எங்கே தான் வைக்கணும்? எலியாவுக்கு தான் வைக்கணும். மரியாதை வெய், லாக் பண்ணி எடுத்துட்டு வந்தார். நான் சொல்கிறேன், இந்த வருஷத்தில் நிறைய ஆட்கள் உங்ககிட்ட வாங்கின ஆட்கள்லாம் இந்த எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. வாங்கிட்டு டிமிக்கி கொடுக்குற ஆட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான். ஆமாம், சில பேர் வாங்கும் போது ரொம்ப பிளான் பண்ணி வாங்கிடுவான். வாங்கிடலாம் விடு, கொடுக்க வேணாம். கேட்டால் ஒரு காரணம் சொல்லுவான். அம்மா செத்துட்டாங்க, எத்தனை முறை வேணாலும் அம்மாவை சவாடிப்பான். கேட்டா, போன முறை தான்டா அம்மா செத்துட்டாங்க. ஓ, அது அந்த அம்மா, இது வேற அம்மா. இது மாதிரி ஆட்கள் கிட்ட கூட இந்த வருஷத்தில் வரும். நான் சொல்கிறேன், இந்த வருஷத்தில் உங்களுக்கு நகைகள் வரும். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் 1 கிராம் எழுதுனீங்களா, 2 கிராமாக வரும் இந்த வருஷத்தில். வரும். கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க வைப்பார். யோபு வாழ்க்கையில் அதை தான் நடந்தது. யோபு எவ்வளோ பேர் கொடுத்து உதவி பண்ண மனுஷங்க. யோபு மாதிரி உதவி பண்ண ஆட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம். அவர் பேசும்போது சொல்கிறாரு, என் கண் எதிர்க்க ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா நான் விட்டதே கிடையாது. ஒருத்தன் சோறு இல்லைன்னா நான் விட்டதே கிடையாது. நான் அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். அவன் துணி இல்லைன்னா துணி இல்லாமல் அவனை விட்டதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சால் நான் விட்டதே கிடையாது. அந்தளவுக்கு நல்ல மனுஷன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சோதனையில் மாட்டிக்கினாரு. ஆனால் பாருங்கள், கர்த்தர் வீட்டில் கர்த்தர் வந்து பாருங்கள், அவனை 2 மடங்கு ஆசீர்வதிச்சாரா? எப்படி ஆசீர்வதிச்சாரு? ஆட்கள் மூலமாக தான். ஆட்கள் அனுப்புனார். ஆட்கள் மனசில் அந்த கொடுக்கணுன்ற எண்ணத்தை கொடுத்தாரு. அது அந்த எண்ணம் வரணுங்க. கொடுக்கணுன்ற எண்ணம் வரணும். அல்லேலூயா. உங்களுக்கு வருதுங்களா கொடுக்கணுன்ற எண்ணம்? எது கொடுக்கணும்? சர்ச்சை கட்ட போற, அதுக்கு கொடுக்கணும். ஆமா, இது உங்க சபை, நம்ம சபை, புரியுதுங்களா? இது நமக்காக தான் கட்டுறோம். இப்போ யோசிச்சு பாருங்க, நான் சுயநலவாதியாக இருந்தால் ஒன்றும் கிடையாது. 2 வீடு கட்டி விட்டா ஒரு வீட்டுக்கு 20,000 ரூபாய் வாடகை, 25,000 ரூபாய் வாடகை கிடைக்கும். 2 வீட்டுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 50,000 ரூபாய் கிடைக்குமா கிடைக்காதா? நான் நல்லா இருக்க முடியாதா? ஏன் நம்ம அதை நிறுத்திட்டு சர்ச்சை கட்டுறோம்? இது நம்முடையது. சபை நமக்கு சொந்தமானது. ஆமென். இது தேவனுடைய வாசஸ்தலம். எனக்கு அந்த எண்ணம் இருக்குதா? அப்போ உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்குதா? அவர் கட்டாரு, விடு. கர்த்தர் பார்க்குறாரு, எனக்கும் கொடுப்பார் பாருங்க. சில காக்காலாம் எடுத்து வந்து கொடுக்கும் இந்த வருஷம் இருக்கு. எனக்கும் நிறைய நகைலாம் வரும். ஆமென். நிறைய நகைலாம் வரும். ஆமாம், நான் வந்து அதை வந்து சந்தோஷமாக ஏற்றுப்பேன். ஏன்னா நீங்கள் எனக்கு கொடுக்குற எனக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குது. ஆமென். சரி பாருங்க, அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். 12வது வசனம் சொல்லுது, கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பிளஸ்ஸிங். நான் சொல்கிறேன், எனக்கு ஆசீர்வாதத்தில் பெரிய கர்த்தர் ஆசீர்வதிச்சார்னா அது வந்து உங்களுக்கு வீண் செலவு வராது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சார்னா என்ன வராது? வீண் செலவு வராது. இன்றைக்கி வந்து என்ன தெரியுங்களா, நிறைய பேர் நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலில் எடுத்து போய் கொடுத்துட்றான் டாக்டர்கிட்ட. டாக்டர் எம்ஆர்ஐ ஸ்கேனு, சிடி ஸ்கேனு போட்டு தீட்டி வாங்கிடுறான். விடுறதே கிடையாது டாக்டரு. 10 ரூபாயில் முடிக்க வேண்டிய மாத்திரையை 100 ரூபா மாத்திரையை எழுதி கொடுத்து, என்னென்ன மாத்திரைலாம் எழுதி கொடுக்க முடியுமோ எழுதி கொடுத்து ஒரு அமௌண்ட்டை வாங்கிடுறாரு டாக்டர். வீண் செலவு போயிடுது. வண்டி நஷ்டம் வச்சிடுது. வண்டிக்கு வீண் செலவு, உடம்புக்கு வீண் செலவு. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பொருள் கெட்டு போயிடுது ஃப்ரிட்ஜில் வச்ச. இது போல் இந்த வீண் செலவுகள்லாம் வந்து
அதெல்லாம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு வராதபடி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் என்னன்னா வீண் செலவுகள் வராது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் என்ன வராது? வீண் செலவுகள் வராது. ரெண்டாவது என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, இருக்கிறது பெருகும், இருப்பது பெருகும். 5 அப்பம் 2 மீன். அந்த பையன் கையில் 3 நாள் இருந்துச்சு. அந்த குட்டி பையன் கையில், ஒரு சிறு பையன் கையில் என்ன இருந்துச்சு? 5 அப்பம் 2 மீன். எத்தனை நாள் இருக்குது? 3 நாளாக எத்தனை தான் இருக்குது? அதே 5 அப்பம் அதே 2 மீனாக தான் இருக்குது. ஆனால் அந்த 5 அப்பம் 2 மீன் இயேசுநாதர் கையில் வந்த உடனே எவ்வளவா இருந்துச்சு? அதே 5 அப்பம் 2 மீனாக தான் இருந்துச்சு. அவர் என்ன பண்ண தெரியுங்களா? அதை ஆசீர்வதித்து பிட்டு ஆசீர்வதித்தாரு. முதல்ல பிளஸ்ஸிங்கை போட்டுட்டு அதை கொடுக்க ஆரம்பித்த உடனே 5000 புருஷர்கள் சாப்பிட்டார்கள், மனைவிகள் சாப்பிட்டாங்க, பிள்ளைகள் சாப்பிட்டாங்க, 12 கூட வந்துச்சு மீதி. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் என்ன வருது? பெருக்கம். செத்து போன மீன் கூட பெருகுச்சு. கடலில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா, உயிராக இருக்கிற மீனை ஆசீர்வதிச்சாரு. பழுகி பெருகி சமுத்திரத்தை நிரப்புங்கன்னார்னா, இன்னைக்கு கடலில் எவ்வளோ வலை போட்டாலும் எவ்வளோ மீன் வந்துன்னே இருக்குது. எத்தனையோ வலை போடுறோம், வலையில் எவ்வளோ மீனுங்க வருது. ஆனால் மீன் காலியாச்சுன்னே செய்தி வரல. மீன் வந்துக்கினே இருக்குது. உயிரோடு இருக்கிற மீன் மேலேயும் கர்த்தருடைய ஆசீர்வாதம், செத்து போன மீன் மேலேயும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும்போது செத்து போன மீன் கூட என்ன பண்ணுச்சு? பெருக ஆரம்பிச்சுது. நான் சொல்கிறேன், செத்து போன நிலைமையில் இருக்கிற உங்களுடைய பொருளாதாரத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த நாளில் வருவதாக, பெருக்கம் உண்டாவதாக. ஆமென். சில பேர் யோசிக்கலாம், பாஸ்டர் என்னுடைய பொருளாதாரம் செத்து போன நிலைமையில் இருக்குது பாஸ்டர். செத்து போச்சு பாஸ்டர். இதெல்லாம் திரும்பி என்ன பண்ணாது? எனக்கு வருவோம் அப்படின்றதுதான் இல்லை, வாய்ப்பே இல்லை, வழியே இல்லை நீங்கள் நினைக்கலாம், டெத் கண்டிஷன் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் செத்து போன மீனையும் பெருக செஞ்சது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் செத்து போன மீனையும் பெருக செய்தது. ஆமென். பாருங்க, பயங்கர பிளஸிங். அதை 5000 பேர் புசித்தார்கள். பாருங்க, கர்த்தர் யோபின் முன்னிலை பார்க்கலும் பின்னிலைமை ஆசீர்வதித்தார்னா வீண் செலவே வரல, நஷ்டங்கள் வரல, புரியுதுங்களா? இழப்புகள் வரல. பிளஸிங் டெவலப் ஆகுது. எப்படி டெவலப் ஆயிடுச்சு பாருங்க. 14000 ஆடுகள். எத்தனை 1000 ஆடு வந்துச்சா? முதல்ல எவ்வளோ இருந்துச்சு? 7 இருந்தது. 1ஆவது அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா தெரியும். முதல் அதிகாரத்தில் படித்தா யோபுவுக்கு 7000 ஆடுகள். இப்போ எத்தனாயிரம் ஆடுகள்? 14000 ஆடுகள். அதுக்கு அடுத்தது 6000 ஒட்டகங்கள். முதல்ல 3000 ஒட்டகம் இருந்துச்சு, இப்போ இன்னும் 3000 எக்ஸ்ட்ரா வந்துச்சு. கவலைப்படாதீங்க, 3000 போச்சுன்னு கவலைப்படாதீங்க, 6000 வரும். 1,00,000 போச்சுன்னு கவலைப்படாதீங்க, 2,00,000 வரும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ எவ்வளோ இழந்தியோ அவ்வளவா டபுளாக வரும், டபுளாக வரும். ஆமென். ஏன்னா உனக்கு ஏமாத்திட்டு போயிட்டானா, நோ ப்ராப்ளம். அவன் மூலியமா வருதோ இல்லையோ, யார் மூலியமாவது வரும், டபுளாக வரும். ஓகே, 6000 ஒட்டகங்கள். அடுத்தது 1000 ஏர் மாடுகள். ஏர்கள்னா 1000 ஏர் மாடுகள். முதல்ல 500 வச்சிருந்தாரு, இப்போ 1000 ஆயிடுச்சு. முதல்ல 500 கழுதை, இப்போ 1000 கழுதைகள் ஆயிடுச்சு. அது மட்டும் கிடையாது, திரும்பவும் யோபுக்கு குழந்தைங்க பிறந்தாங்க. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். ஏற்கனவே 10 பரலோகத்தில் இருக்குது, இப்போ இங்கே பூமியில் ஒரு 10. ஏற்கனவே 10 எங்கே இருக்குது? பரலோகத்தில் பத்திரமா இருக்குது, அப்பா கூட பாடி இருக்குது. பூமியில் என்ன பண்ணார்? இன்னும் ஒரு 10. கர்த்தர் கிருபை உள்ளவர், கர்த்தர் கிருபை உள்ளவர். பாருங்க, குழந்தைங்களை கூட கொடுத்தாரு. யோபுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு இப்போ, தெரியுங்களா? இந்த வசனம்லாம் இப்போ எழுதும்போது யோபுக்கு வயசாயிடுச்சு. ஆனாலும் கர்த்தர் 10 குழந்தை கொடுத்தாராம். 10 குழந்தைகள் கொடுத்தார். ஆனால் மனைவி மட்டும் ஒன்று தான். இந்த ஒன்றையே சமாளிக்க முடியல. நான் திட்டுச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, தேவனை தூசித்து ஜீவனை விடட்டு. இன்னும் ஒன்று கொடுத்துருந்தா தூக்கி ஏற்றி தொகை விட்டுட்டு இருப்பாங்க 2 பேரும் சேர்ந்து. அதான் கர்த்தர் ஒன்றா கொடுத்துருக்கிறார். போதும், 2 இருந்தால் டேஞ்சர், விட தூக்கி நிறுத்திடுவாங்க, மேலே ஏற்றி நிறுத்திடுவாங்க. ஒன்றுனா முடியாது, விட்டுடும், தப்பிச்சு பண்ணி போ. எல்லாம் 2 மடங்கு ஆசீர்வாதம், மனைவி மட்டும். ஏன்னா அது 2 மடங்குக்கு சமம். ஒரு மனைவி இருந்தாலும் அது 2 மடங்குக்கு சமம். மனைவிகளை பற்றி பேசுனா அவருக்கு ஒரே சந்தோஷம். மனைவிகள் நல்லவங்க தான்ப்பா. ஆமாம், கர்த்தர் அவங்களுக்கு நிறைய திறமைகளை கொடுத்து
நமக்கு உதவியாக வச்சிருக்கிறாரு. என்னன்னா பிசாசு அவங்கள திசை திருப்பி விட்டுட்டான். என்ன பண்ணிட்டானா, அந்த ஆள் மக்கு உங்ககிட்ட இவ்வளோ திறமை இருக்குது, நீ எதுக்கு அவர் கீழே இருக்கிற, அவரை ஊக்கீழே கொண்டு பட்டு டியூன் பண்ணி விட்டுறது யாருன்னா பிசாசு. புரியுதுங்களா? ஆனால் கர்த்தர் வந்து எதுக்கு அவளை கொடுத்து வச்சுக்கிறான்னா, இவ்வளோ வச்சு யாருக்கு உதவியாக இருக்கணும், நீ கணவருக்கு உதவியாக இருந்து உன் குடும்பத்தை நல்லா கொண்டு வரணும். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீ இடிக்கிறாள். அப்படிதாங்க சொல்லுது. புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீ இடிக்கிறாள். ஆமா. ஆனால் பிசாசு என்ன பண்ணா, அந்த புத்தி உள்ள ஸ்திரீ புத்தி இல்லாத ஸ்திரீயா மாற்றி விட்டுறான். ஆனால் மனைவிகள் நல்லவங்க தான். காட் பிளஸ் யூ. சரி, 14வது வசனம். மூத்த மகளுக்கு எமிமால் என்றும், இரண்டாம் மகளுக்கு கெத்சியால் என்றும், மூன்றாம் மகளுக்கு கேர்னொப்புக் என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. எல்லாம் வேர்ல்டு பியூட்டிஷியன் ஆகிட்டாரு. என்னது, மிஸ் வேர்ல்டு ஆகிட்டார். சாரி, ஆமாம், மிஸ் வேர்ல்டு ஆகிட்டாரு. 3 பொண்ணை கொடுத்தாரு. 3 பொண்ணு என்னவா இருக்கிறாங்க, மிஸ் வேர்ல்டு ஆகிட்டாரு. பாருங்க, அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரு. பொம்பளை ஆம்பளை பசங்களை பற்றி பேசலை, ஏன்னு தெரியல. 7 பேர் இருக்கிறாங்க ஆம்பளை பசங்க, அதை பற்றி பேசலை. 3 பொம்பளை பசங்களை பற்றி தான் பேசுது. நான் நினைக்கிறேன் மிஸ் வேர்ல்டு ஆகிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். அதனால 3 பொம்பளை பசங்களை பற்றி பேசுது பைபிள். தேசத்தில் எங்கும் யோபின் குமார்த்திகள் போல் சௌந்தரியமான பெண்கள் காண. சரி, 16. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து, எதுக்கு பின்னாடி, இப்போ ஒரு 70 இருந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பின்னாடி எவ்வளோ இருந்தாரா? அப்போ மொத்தம் எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? 210 ஆயிருக்கும் லைஃப் டைமு. அப்போ பாருங்க, 2 மடங்கு ஆசீர்வாதத்தில் ஆயுளும் கொடுக்கப்படுகிறது. பிளஸ்ஸிங் பணம் மட்டும் கிடையாதுங்க, சுகமும் வருகிறது, நீடித்த ஆயுளும் பிளஸ்ஸிங் தான். நான் சொல்றேன், நம்ம சபையில் இருக்கிற யாரும் இந்த வருஷத்தில் சாக மாட்டீர்கள். ஆமென், அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு உங்களுக்கு என்ன வயசோ அதுல இருந்து 2 மடங்கு வயசு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கங்க, 2 மடங்கு. ஆமா, அல்லேலூயா. பார்த்துக்கங்க. வயசானவங்களாம் ரொம்ப சந்தோஷம். 60 வயசானவங்களுக்கு 180, 60 வயசுல இருக்கிறவங்களுக்கு எத்தனை வருஷம்? 180. 2 மடங்கு ஆசீர்வாதம். யோபுக்கு கர்த்தர் எப்படி கொடுத்தாரு? 2 மடங்கு கொடுத்தாருங்க. அவருடைய ஏஜில் இருக்கிறதுலேருந்து அப்படியே டபுளாக கொடுத்தாரு. யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். 2 மடங்கு ஆசீர்வாதத்தில் இவ்வளோ இருக்குது. ஆமென். கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமென். இரட்டிப்பான நன்மையை தருவார், இந்த வருஷத்தில் தருவார். ஆமென்.